தாய் செய்திகளின் வாயிலாக புதுக்கோட்டை தலைமை மருத்துவமனை அவல நிலையை பற்றி தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்ற செய்தி. புதுக்கோட்டை மாவட்ட தலைமை மருத்துவமனை என்பது பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் திருச்சி மாவட்டத்தில் புதுக்கோட்டை இணைந்திருந்த காலத்திலேயே இருந்தது. அதற்கு பிறகு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வந்தது. இது எல்லோருக்கும் தெரியும். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனை இருக்கின்ற நேரத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்தது. அப்படி அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஈடுபட்டது. அதை நிறைவேற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு. அந்த அரசினுடைய துறை அமைச்சராக இருந்தவர் புதுக்கோட்டையை சார்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டமாக என்ன சூழ்ச்சியின் அடிப்படையில் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமை மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு இணைத்தார் என்பது இதுவரை தெரியவில்லை. ஆனால் மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இன்றைய தேதி வரை. அதேபோல் நம்முடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற பெயரிலும் மருத்துவ கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. புதுக்கோட்டைக்கு மாத்திரம் புதுக்கோட்டை தலைமை மருத்துவமனையை நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைத்ததுடைய மர்மம் பெரும் முடிச்சாகவே இருந்தது. அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல்வேறு போராட்டங்களை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை பல்வேறு வகைகளில் பல்வேறு அமைச்சர்களிடத்திலும் எடுத்து சொல்லியும் எவரும் செவிமடுப்பதாக இல்லை. பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்தது. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையான கோரிக்கையாக புதுக்கோட்டை தலைமை மருத்துவமனை வேண்டும், பழைய இடத்தில் இயங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நேரத்தில் விஜயபாஸ்கர் ஒரு வேலையை செய்து வைத்திருந்தார். புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனையை அருந்தாங்கிக்கு மாற்றிவிட்டார். இருந்த போதிலும் நாங்கள் புதுக்கோட்டையில் மைய பகுதியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனை இயங்குவதற்கான செயல்பாடுகளை செய்வோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கூட்டணிக்கு உறுதி கொடுத்தது. பல்வேறு போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் மாத்திரமல்ல, தன்னார்வலர்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் கடந்த காலங்களில் நடத்தினோம். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது அவர்கள் சொன்னதை போல் செய்வதாக கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மருத்துவமனை இயங்கும் என்கின்ற நிலையில் செயல்பட துவக்கினார்கள். புருஷன் என்கின்ற பெயருக்கு இருமிக் கொண்டிருந்தால் போதும் என்பதை போல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை தலைமை மருத்துவமனை என்பது. குக்கிராமத்தில் இருக்கின்ற செவிலியர் மருத்துவமனையை விட தரம் தாழ்ந்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுமார் இந்த மருத்துவமனை நகரின் மையப்பகுதியில் மீண்டும் துவக்கியதற்கு பிறகு ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 500 பேர் வருகின்றார்கள் மருத்துவம் பார்ப்பதற்கு. ஆனால் அங்கு இருப்பது 2 மருத்துவர்கள், செவிலியர்கள். அவர்கள் மீது எந்த விதமான குறையும் இருப்பதாக தெரியவில்லை விசாரித்த வகையில். மருத்துவமனைக்கு இசிஜி எடுப்பதற்கு கூட அந்த பேப்பர் ரோல் மருத்துவர்களும் செவிலியர்களும் தன்னுடைய சொந்த செலவில் வாங்கிக் கொள்வதாக செய்திகள் வருகின்றன. அதேபோல் மருந்து, மாத்திரை, ஊசிகளும் பிற சென்டர்களில் இருந்து பெறப்பட்டு அவைகளை தான் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற துர்பாக்கியமான நிலை இன்றைக்கு புதுக்கோட்டை தலைமை மருத்துவமனையாக இருந்த மருத்துவமனைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு, 1 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மருத்துவமனையை மீண்டும் துவக்குகின்ற நேரத்தில் புதுக்கோட்டையினுடைய அமைச்சர்கள் இருவரும்
துறையினுடைய அமைச்சர் மாசு அவர்களும் இப்பொழுது அவசரமாக நாங்கள் துவக்குகின்றோம், 3 மாத காலத்தில் இதில் 24 மணி நேரமும் பணியாற்றக்கூடிய சிறப்பான மருத்துவமனையாக ஆக்கித் தருவோம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வாசகம் எதற்காக குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அறந்தாங்கிக்கு சென்று விட்டது புதுக்கோட்டை தலைமை அரசு மருத்துவமனை என்பதனால் இந்த அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனைக்கு ஈடாக இந்த மருத்துவமனையும் கொண்டு வருவோம், 24 மணி நேரம் செயல்படுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துவோம் என்ற உறுதியை தந்தார்கள். ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மருத்துவமனையை புதுப்பித்து துறக்கின்ற பொழுது இதுவரை அதற்கான முயற்சியில் அரசு ஈடுபடவில்லை. ஆனால் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு மருத்துவமனை வந்துவிட்டது என்ற திருப்தியில் இருக்கின்றோமா என்றால் இல்லை. பல்வேறு கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அதை செவிமடுப்பதாக தெரியவில்லை. புதுக்கோட்டையுடைய பாராளுமன்ற தொகுதி பறிக்கப்பட்ட நேரத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதுக்கோட்டைக்கு இருந்தார்கள், பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசு அமைச்சர்கள், புதுக்கோட்டைக்கு 2 அமைச்சர்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த போதிலும் மருத்துவமனை புதுக்கோட்டையின் மையப்பகுதியின் மருத்துவமனை இயங்கவில்லை. இயங்குவதற்கான முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் அரசிற்கு அழுத்தம் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்வது கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் புதுக்கோட்டை MK ஷாஜகான். நன்றி.